அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் சில வருஷங்களுக்கு முன்னாடி. அவர்கிட்ட பேசிக்கிட்டோம். அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, தம்பி புல்பீட் மேலே இருந்த மரியாதை ஜனங்களுக்கு போயிடுச்சுன்னாரு. அப்போ அன்னைக்குள்ள பெற்றோருக்கும் இன்னைக்குள்ள பெற்றோருக்கும் அதே டிஃப்ரென்ஸ் தான் சர்ச்சுக்கு இருக்கு. அந்த காலத்தில் சர்ச்சுக்கு போனால் அவங்க சொல்லி கொடுக்குற கடினமான உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவர்கள் அன்னைக்கு பரலோகத்துக்கு ஆயத்தப்பட்டார்கள். இன்னைக்கு இருக்கிற சபை எப்படி இருக்குது? எதுக்கு சொன்னாலும் எதுக்கே அவர் எதுக்கு இப்படி சொன்னார்? சிலர் சொல்கிறான், பாஸ்டர் புல்பீட்லேருந்து என்னையே குறி வச்சு தாக்குறாரு. ஏன்னா அவர் அப்போ தான் இராணுவத்தில் முடிச்சுட்டு வந்திருக்கிறார், ஸ்னைப்பரை வச்சு தாக்கிட்டு இருக்கிறார். உங்களை குறி வச்சு தாக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன பெனிஃபிட் சொல்லுங்கள்? நீங்களே வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரீங்க, 2 மணி நேரம் தான் வந்து உட்காடுறீங்க. அந்த 2 மணி நேரத்துலேயும் நாங்கள் பேசுகிறதுல பாதி நேரம் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. அது உங்ககிட்ட இருக்க ஒரு பெரிய கிருபை. நல்லா குளித்து பவுடர் போட்டு வந்து உட்காந்து தூங்குறியா? இது எப்படி தான் முடியுதுன்றதே எங்களுக்கு புரியவே இல்லை இன்னை வரைக்கும். ஏன்னா குளித்து பவுடர் போட்டாச்சுன்னா தூக்கம் வராதும்பாங்க. குளித்து பவுடர் போட்டு வந்து தூங்குறிய, அதுவும் பெந்தகோஸ்தே சபைக்குள்ளே தூங்குறீங்க, அது அதை விட பெரிய விஷயம். மற்ற சபையிலையாவது சவுண்டு இருக்காது, நாங்கள் சவுண்டு பார்ட்டி. ஆராதனையிலேருந்து பேசுறதுலேருந்து நடுவில் 4 அல்லேலூயா போடாட்டி இவருக்கும் செய்தி வராது, அவங்களுக்கும் வராது. அதுக்கு நடுவில் படுத்து தூங்குறிய. இதில் சபைக்கு வர நோக்கமே உங்களுடைய காரியமே இவ்வளோதான் இருக்குது. இந்த 2 மணி நேரத்தில் நாங்கள் சொல்லி கொடுக்கறதுல அவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு. 6 நாள் பையன் ஸ்கூலுக்கு போகிறான், 8 மணி நேரம் படிக்கிறான், 10க்கு டியூஷன் போகிறான். இவ்வளோ படித்தோன்னு 70 தான் எடுக்கிறான். நீங்கள் என்ன கேட்குறீங்க? இவ்வளோ படிக்கிற, டியூஷன் வச்சிருக்கிற, இவ்வளோ படுத்து 70 தான் எடுக்கிற. 6 நாள் படித்து டியூஷனோட சேர்த்தே அவன் 70 மார்க் தான் எடுத்தான். நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் தான் படிக்கிறீங்க, கம்பல்சரி ஃபெயிலு. நான் சொல்றது நிஜம். ஏசுநாதர் சொன்னார் 30, 60, 100ன்னாரு. 30னா ஃபெயிலு, 60, 100 தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். 60, 100 பாஸு, அது டிஸ்டிங்ஷனு. நீங்கள் பாருங்க, யோசிச்சு பாருங்க. 6 நாள் படித்து டியூஷன் படிக்கிறவனுக்கே 70. நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் வரிய, மற்ற எந்த மீட்டிங் வச்சாலும் வரப்போகிறது இல்லை. ஆனால் எப்படி பரலோகத்துக்கு போவிய? வரமோ அந்த 1.5 மணி நேரமும் உங்கள் இஷ்டப்படி சர்ச்சு நடக்கணும். 3/4 மணி நேரத்தை தாண்டி 10 நிமிஷம் பேசிட்டா போதும். பாஸ்டர் இழுத்துக்கிட்டே இருக்கார், பேசிக்கிட்டே இருக்கார். 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ரேஷன் கடை வாசலில் 3 மணி நேரம் நிற்க முடியுது. முடியுதா இல்லையா? குடும்பத்தோடு நிற்க முடியுது. வேலைக்கு போகிற ஆளை கூப்பிட்றீங்க, ஆம்பளை கூட்டம் கம்மியாக இருக்குது, நீங்கள் வரீங்களான்னு சொல்லி. அங்கே போய் 3 மணி நேரம் நிற்க முடியுது, சர்ச்சில் வந்து 3 மணி நேரம் உட்கார முடியல உங்களால். எப்படி பரலோகத்துக்கு போவீங்க? ட்ரெயின் பிடிக்க 3/4 மணி நேரம் முன்னாடி போயிடுறீங்க, ஃப்ளைட் பிடிக்க 3 மணி நேரம் முன்னாடி போயிடுறீங்க, சர்ச்சுக்கு மட்டும் 30 நிமிஷம் லேட்டாக தான் வரீங்க. ஆமாம் தானே? சபை பையனை ஸ்கூலுக்கு ஒழுங்காக அனுப்பிடுறீங்க தானே கரெக்ட் டயத்துக்கு. அப்போ சர்ச்சு மட்டும் என்ன உங்களுக்கு அவ்வளோ கேவலம்? ஏன்னா சபையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு உதாசீனமான இடம், ஏதோ ஒரு ரிலீஜியஸ் டைட்டு, வாரத்துக்கு ஒரு நாள் போடக்கூடிய ஒரு மத இடம், ஏதோ ஒரு வழிபாட்டு ஸ்தலம். போனால் உட்காந்தோம். நிறைய பேருக்கு எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க தெரியுமா? கொஞ்சம் பேர் கல்யாணத்துக்கும் கல்றைக்கும் தான் வரான். போனால் பையனுக்கு அங்கே கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் பாருங்க, சர்ச்சில் வச்சு பண்ணால் தான் கௌரவமாக இருக்கும். அது எக்கேடு கேட்டு கல்யாணம் பண்ணாலும் கவலை இல்லை, நான் சர்ச்சில் பண்ணணும், அதான் அவங்களுக்கு. அதே மாதிரி சாகும்போது பாஸ்டர், அதில் வந்து ஒரு அம்மா சொல்கிறாங்க அன்றைக்கி, பாஸ்டர் என் அடக்காராதனைக்கு நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக பண்ணணும், எங்கேயும் போயிடாதீங்க. அதோட அர்த்தம் என்ன? வருகை வந்தால் கூட அவர் போயிடக்கூடாது, இந்த அம்மாவை அமுச்சு வச்சு தான் அவர் போகணும். கல்யாணத்துக்கும் கல்றைக்கும் தான் சர்ச் வச்சுருக்கிறீங்க, மற்றபடி சபைக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறோம்? எந்த காலத்தை விட இந்த காலம் சபை மிக மோசமாக மதிக்கப்படுகிறது. சபையில் அன்றைக்கி அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் சில வருஷங்களுக்கு முன்னாடி. அவர்கிட்ட பேசிக்கிட்டோம். அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, தம்பி புல்பீட் மேலே இருந்த மரியாதை ஜனங்களுக்கு போயிடுச்சுன்னாரு. உண்மை. சபை என்பது என்ன? உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற இடம். வசனத்துக்கு சொல்லுது, அவன் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது மிகுந்த மன மகிழ்ச்சியாய். ஆனால் இன்னைக்கு சபை எப்படி இருக்குது? ஆலயத்தை விட்டு போவோம் என்ற போது மிகுந்த மன மகிழ்ச்சியாய். சர்ச்சை விட்டு போகும்போது எவ்வளோ சந்தோஷம்! இந்த என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரன்றதை கேட்குற மாதிரி சந்தோஷம் உங்களுக்கு அந்த ஆராதனையிலே வேற ஏதாவது இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இந்த என் ஆத்மாவே என்னும் போது ஒரு பெருமிச்சுறான். அதாவது அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அவனுக்கு. எத்தனை பேர் சர்ச்சில் உட்காந்துருக்கான். இந்த என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரங்கிற மாதிரி ஒரு அலாரத்தை நீங்கள் லைஃப்லேயே வேறு எங்கேயும் பார்க்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? காலையில் அலாரத்தை வச்சு தூங்குறீங்களே, எத்தனை பேர் அலாரத்துக்கு ஏஞ்சிருக்கீங்க? அது அடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஊரே ஏஞ்சிரும், இவன் மட்டும் ஏந்திரிக்க மாட்டான்ல. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, என் ஆத்மாவே கர்த்தரை எப்படிப்பட்டவனும் ஏந்திரிக்கிறான் பாருங்க, படுத்து அப்படி முடிக்கிறான், முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறான். எப்பேற்பட்ட அலாரம் சர்ச்சில் அது வச்சிருக்கோம்.
வாருங்கள் ஆலயத்தை விட்டு போவோம் என்ற போது மிகுந்த மன மகிழ்ச்சி. இப்படியே கிளம்பி போமா தெரிச்சு ஓடுறது. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி ஜபத்தில் கிளம்பிடுவான். மனைவிட்ட சொல்லி கூட்டு வர்றாரு, கடைசி ஜபத்தில் வெளியே வந்துரு, ரொம்ப கூட்டமாக இருக்கு, டிராஃபிக் ஆகிடும், கடைசி ஜபத்தில் வந்துரு. என்ன அப்படி கிழிக்க போறீங்க? வீட்டில் போய் ஞாயிற்றுக்கிழமை போட்டு வச்சிருக்கிற சிக்கன் 65 பவுடரை பொறிச்சு தின்னுட்டு தூங்க போறீங்க, அவ்வளோதானே, வேற ஒன்றும் செய்ய போறது இல்லை. அதுக்கு அவ்வளோ வேகமாக வீட்டுக்கு ஓடுறது. நான் உங்களை சொல்ல, நீங்களாம் தங்கம், நான் பேசுறது எல்லாமே சென்னைக்கு வெளியேன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா சர்ச்சில்? நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஜனகண மனகதின்னு ஒன்று பாடுவாங்க தெரியுமா? முடியும் போது நேஷனல் ஆந்தம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த கடைசியாக 3 ஜெயகே வரும் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இருக்கு. கடைசி 3 ஜெயகேல ஜெயஹே அப்படின்னு வந்து மிலிட்டரி பேக்கை தூக்கி மாட்டுவோம். 2வது ஜெயஹே நம்ம டிஃபன் பாக்ஸை பார்க்கறது இப்படி நின்றுக்கிட்டு இருப்பான். 3வது ஜெயஹேன்னு ஓடுவான் பாருங்க. எவன் ஃபஸ்ட்டு சர்ச்சு அந்த ஸ்கூலை விட்டு ஓடுறோன்றதான் பார்ப்போம். என் ஆத்மாவே பேக் எடு, பேக், என் முழு உள்ளமே, என் ஆத்மாவே போயிடுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் கைவிடப்பட்டவரை தனியாக நிற்கிறாரு. அப்பள வேகமாக சர்ச்சை விட்டு போய் என்ன பண்ணுவிய? என்னதான் பண்ண போறிய? சில ஆட்கள் வந்து கறி கடையில் சொல்லிட்டு வச்சுட்டே வரும்போது, பாய் 11:30 மணிக்கு முடிஞ்சிடும், போகும்போது வாங்கிக்கிறேன், போட்டு வைங்க. அன்னைக்கு பார்த்து செய்தி 12 மணி வரைக்கும் போச்சுன்னு வச்சுங்க, இதுக்கு செய்தியே கேட்காது. ஐயோ பாய் கொடுத்துருவாரோ போல தெரியுது, இவர் இன்னைக்கு பார்த்து இழுக்கிறாரு. அப்புறம் பாஸ்டருக்காக ஜோம் பண்ணுது, இவர் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரை. அப்ப சபை என்பது என்ன இடம்? சபை என்பது என்ன இடம்? உங்க இஷ்டப்படி உங்க டயத்துக்கு முடிக்கணும். அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் ஒன்று இருக்கு. அதுல சொல்லுவாங்க 12 மணிக்கு முடிக்கிறதுனா 12 மணிக்கு அவர் முடிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு ஒழுங்கே இல்லை. அதை யார் சொல்லணும்? 8 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 8 மணிக்கு உள்ள வர ஆள் சொல்லணும். 8 மணிக்கு நீ உள்ள 7:59க்கு உள்ள காலை வச்சுட்டு 10 மணிக்கு முடிக்கலன்னா நீங்க கேள்வி கேட்கணும். வரதே 8:15, 8:30, 8:45. அதில் வேற வரும்போது சொல்லிக்கிட்டே வருது, பாடல் தான் போயிட்டு இருக்கோம், பாஸ்டர் இன்னும் செய்தி ஆரம்பிச்சிருக்க மாட்டார். நீங்க வந்து கேட்குறீங்க டயத்துக்கு முடிக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், டைமிங் மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் பண்ண முடியாது. பாஸ்டர் அன்புராஜ் நினைக்கிறாரு, யோ 15 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருக்கிறையா, ஒரே நாளில் எல்லாத்தையும் போக்கிட்டு போயிடாத. அவர் நினைக்கிறார், இனி நான் உன்னை கூப்பிட்டேன் என்னன்னு மட்டும் கேளு. இல்லை, உண்மையிலே சொல்கிறேன், சபை என்பது அப்படிப்பட்ட இடம் கிடையாது. நாங்கள் ஆராதனைக்கு போகும்போது 8 மணிக்கு ஆராதனைனா 7:30க்கு போயிடுவோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த பாய் போடுறதுல எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பெருக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சேர் போடுறதுல எங்களுக்குலாம் சேர் கிடையாது, அப்போல்லாம் பாய் தான். போயிட்டு அந்த பாயை போட்டு பெருக்கிறதுலேருந்து முடித்த பிறகு பாய் எடுத்துகிட்டு வச்சு வரதில் அதில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதை பார்க்கிற தேவன் ஒருவர் இருந்தார், அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். உங்களுக்கு தெரியுமா, உங்களோட செலெக்ஷன் எங்கே நடந்துச்சு தெரியுமா? ஊழியக்காரங்களுக்கு அந்த காலத்துலலாம் பைபிள் காலேஜ்லேயே நடக்கலை, சர்ச்சுக்குள்ள அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான் என்பதை கர்த்தர் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். சில நேரத்தில் பாஸ்டர் கூட பார்க்க மாட்டார், தேவன் பார்த்துக்கிட்டு இருந்தார். மோசே யோசுவாவை பார்க்கவே இல்லை, ஆனால் கர்த்தர் யோசுவாவை பார்த்து கொண்டே இருந்தார். அவன் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலிலேயே உட்கார்ந்திருந்தான். ஒரு நாள் வந்தது, மோசேக்கு பிறகு யோசுவாவை கர்த்தரே ஆர்டின் பண்ணிட்டார். அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் செய்கிற அந்த ஆலயத்தின் மேல உங்களுக்கு காட்டுற பாசம், கட்டடத்தை மட்டும் நான் சொல்லலை, வரக்கூடிய ஆராதனைக்கு வர்றது ஒரு இன்ட்ரெஸ்டா வரணும், கடமைக்கு வரக்கூடாது. நீங்க சிலர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சுட்டு யாராவது பத்திரிக்கை கொடுப்பாங்க, அன்னைக்கு சொல்லுவாங்க இன்னைக்கு ஆராதனை வேற இருக்குது, கல்யாணம் வேற இருக்குது, என்ன பண்றது? நான் சொல்றேன், கல்யாணம் வேற ஆராதனை வேற ஆப்ஷனே கிடையாது. கல்யாணம் வச்சா அவங்ககிட்ட பத்திரிக்கை கொடுக்கும் போதே சொல்லிடுவேன், நான்லாம் வர முடியாது. ஏன்? எனக்கு அன்னைக்கு ஆராதனை இருக்கு. நான் கல்யாணத்தை விடுவேன் வெளியே, ஆராதனையை ஒரு நாளும் விட மாட்டேன். இதுதான் கர்த்தருக்கு நாம காட்டுற வைராக்கியம். இன்னைக்கு முதலாவதாக விசுவாசிகளுக்கே அந்த பிரச்சனை இருக்குது. ஏன் கர்த்தருக்கு ஏற்ற அலங்காரம் இல்லை? உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபை நடக்கணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்தி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.